ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னா, நாங்கள் இவ்வளோ நாள் கிளாஸ் எடுத்து போர் அடிச்சு போச்சு. ஸோ நீங்களாம் வாங்க, நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போன இடம் தான் இந்த ராமகிருஷ்ணா வித்யாலயா அப்படின்ற கேம்பஸ். ஸோ அது வந்து எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான் ட்ராவல். பக்கத்தில் தான் போயாச்சு. அங்கே போனால் கேம்பஸ் அடிப்பொலி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 300 ஏக்கரா, அதை சுற்றி பார்க்கறதுக்கு எங்களை ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே நாங்கள் போனோன்னா நம்மளோட பழைய காலத்து ஸ்டோரி இருக்கும் இல்லையா, நம்மளோட வீரர்கள் நமக்காக தியாகம் பண்ணது, நம்ம நாட்டுக்காக அவங்க போர் போனது, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அழகழகாக குட்டி குட்டி பேனராக வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நான் ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன் ஷார்ட்ஸில். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. உண்மையை சொல்லணுன்னா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா ஏரியாவுமே சின்ன தூசி எதுவுமே இல்லை. அந்த கேம்பஸையுமே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. விவேகானந்தர் தான் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம்பஸ் தான் அது. ஸோ அங்கே நாங்கள் மெயினாக இதுக்காக நீங்கள் அங்கே டீச்சிங் போனீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு சில்ட்ரன், அதாவது டெஃப் அண்ட் டம்மாக இருப்பாங்க, பிளைண்டாக இருப்பாங்க, கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, அந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்க, இவங்களுக்கெலாம் தான் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. ரெகுலராகவே நடக்குது. அண்ட் அது போக மற்ற காலேஜஸ் மாதிரி நம்ம நடத்துகிற மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க வராங்க. ஆனால் அங்கே நாங்கள் போய் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம நார்மலாக ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க படிக்கலைனாலே நம்ம கத்துவோம், அவங்கக்கிட்ட நம்ம திட்டுவோம், இந்த மாதிரிலாம். ஆனால் இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து உண்மையிலே சொல்லலாம், ரொம்ப பொறுமை இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப சைலண்டாக அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணி, அவங்களுக்கும் நம்மளை போல் இந்த சொசைட்டியில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் எல்லாம் லேர்ன் பண்ணணும், அவங்களாலேயும் முடியும், இந்த நிலைமையில் அவங்களால எல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்றத காட்டினாங்க. ப்ளஸ் அங்கே இருந்த கேம்பஸில் உள்ள ஒரு கோயில் தான் இது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி போய் டீச் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா லைக்